Taste the Daily. செயலாளர் ஜெய சுதர்சன் தலைமையில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் சின்னத்துரை கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்க அயராது உழைக்க வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் திமுக அரசை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டி வியாபாரிகளிடம் கழக அமைப்பு செயலாளர் கோ ஹரி தலைமையில் பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராத திமுக அரசை கண்டித்து வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டி கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கோ ஹரி வீதி வீதியாக நடந்து சென்று பிரசுரங்களை வழங்கி அழைப்பு விடுத்தார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கோயில் கும்பாபிஷேக விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பங்கேற்று கழக பொதுச் செயலாளர் தலைமையில் தமிழகத்தில் அம்மா ஆட்சி அமைய வேண்டி சுவாமி தரிசனம் செய்தார். கெச்சிலாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து ஊத்துப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காளியம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பங்கேற்று 2026 கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் அம்மா ஆட்சி அமைய வேண்டி சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது ஏராளமான அதிமுகவினர் உடனிருந்தனர்.